தமிழ்நாட்டுல பைக் ரைடர், பைக் ரேசர் அப்படின்ட்டு ஒரு கிரேஸ் கொண்டு வந்ததுன்னா அது அஜித் அவர்தான். ஏன்னா அவர் வச்சிருக்க பைக் கலெக்ஷன்ஸா இருக்கட்டும், இல்ல அவர் போற ஸ்பீடா இருக்கட்டும், இல்ல அவர் பண்ற ஸ்டண்டா இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்து நிறைய பேர் வியந்திருப்பாங்க. சோ உங்களுக்கு அவரை பிடிக்குமா? கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் அவர் இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்குமே. என்னோட சீனியர்ஸ்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் வரும்போது நான் லேட்டஸ்டா தான் வந்திருக்கேன். அதனால நான் வரும்போது அவரை பாக்குற சான்ஸ் கிடைக்கல. அவரும் இங்க வந்து ஆமா, இதே சேம் ட்ராக்ல இதே இடத்துல ஓட்டியிருக்காரு. என்னோட சீனியர்ஸ்லாம் நிறைய வந்து அவரை பத்தி பேசியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அவருக்குன்னு தனியா இங்க ஒரு பிட் இருக்கும். அவருக்கும் இந்த மாதிரி எல்லாம் டீம் க்ரூ எல்லாம் இருப்பாங்க. ரொம்ப ஜென்யூனான கேரக்டர். எதுனா தெரியலனா கூட சீனியர், அவரோட சீனியர் எக்ஸ்பர்ட், நல்லா சின்ன பசங்களா இருந்தாலும் பெரியவங்களோ சின்னவங்களோ அதெல்லாம் பார்க்காம ஹீல் கம் டவுன் கேட்பாரு. எப்படி ஓட்டணும், இது எங்க எப்படி பண்ணணும், இந்த மிஸ்டேக் நடக்குது எப்படின்னு கரெக்ஷன் அதெல்லாம் கேட்டுப்பாராம். அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்தது இல்லை. பட் ஐம் வெரி ஹீஸ் அ குட் இன்ஸ்பிரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்ல ஓட்டுறாரு. ஹவ் யூ சீன் அஜித் டூயிங் ஆல் திஸ் ஸ்டஃப்? நோ. அவர் சினிமால மட்டும் அந்த க்ரூவோட சேஃபா அந்த அதுக்காக பண்ணியிருக்காங்க தவிர்த்து மற்றபடி ரோட்ல ஹி டசன்ட் டூ. அவர் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்ட் வீடியோஸ்லாம் வந்திருக்கு. ஃபுல் சூட் போட்டிருக்காரு, ஹெல்மெட் போட்டிருக்காரு, பூட் போட்டிருக்காரு. ஸோ ஒரு மிஸ்டேக் கூட அவர் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி குட் இன்ஸ்பிரேஷனா இருந்தா வி ஆர் வெரி ஹாப்பி. அந்த மாதிரி தான் இருக்கணும்னு நாங்களாம் ஆசைப்படுறோம். நாங்களே ரோட்ல ஓட்டும் போது அப்படிதான் ஓட்டுவோம்.